ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான மைதாவை பயன்படுத்தி ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக 1 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா 1 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த எண்ணெயும் மாவும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எடுத்து கையில் இது போல் பிடிக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதனால் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸுக்கு நம்ம கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இதை 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா ஊறி வரணுங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை கைகளால் லைட்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துகிட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையில் நம்ம வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து நம்ம ரொம்ப லாங்காக நம்ம உருட்டிக்கலாம். ஒரே ரவுண்டாக உங்களுக்கு உருட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை பாதியாக பிரிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி இது போல் எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெலிசாகவும் உருட்டக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் உருட்டக்கூடாது. நம்ம பூரி சுடுவோம் இல்லைங்களா மொத்தமாக, அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம கட் பண்ணி பொரிச்சிக்கலாங்க. நீங்கள் டைமண்ட் ஷேப்புக்கு வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் சுற்றி ஓரங்களெல்லாம் இது போல் கட் பண்ணிவிட்டு அழகாக நான் கட் பண்ண போகிறேன். ஓரங்களில் எடுத்த மாவு ஒரு ட்ரேயில் மூடி வச்சுருங்க. அப்புறமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டர் இருந்தாலும் சரி, நான் கத்தியில் தான் கட் பண்ண போகிறேன். இது போல் உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க. அப்போ தான் நம்ம பொறுமையாக கட் பண்ணி அதை எடுத்து ஆயிலில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு திருப்பிட்டு நீங்கள் லாங்காக வேணும்னா நீங்கள் அதிகமாக கட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆயிலில் பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம ஆயில் ஹீட் பண்ண பிறகு ஒவ்வொன்றா எடுத்து பொரிக்க முடியாதுங்க. அதனால் இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ட்ரேயில் நல்லா எடுத்து வச்சிடலாங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்தாச்சுங்க. இதை நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே நிறையா எடுத்து சேர்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் இது போல் ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி மாதிரி நல்லா உப்பி வருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு இது போல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருகி போயிடும். ஆனால் டேஸ்ட் வராது. அதனால் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சு நீங்கள் இது போல் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து எடுத்து மாற்றிடலாங்க. பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் பொரித்த பிறகு இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்தேன். அதனால் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் சுகர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து 1/4 கப் இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்து பாகு ரெடி ஆகணுங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதித்து வருதுங்க. இப்போ வந்து பாகு ரெடி ஆயிருச்சான்னு பார்க்குறதுக்கு இது போல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்கணுங்க. ஒரு கம்பி பதம் வந்த பிறகு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொரித்து வச்சுருக்கிற மைதா ஸ்வீட்டை வந்து உள்ளே சேர்த்துர்லாங்க. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருந்ததை உள்ளே சேர்த்துர்லாங்க. சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகு வந்து இதுதான் கரெக்டான பதங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை பதம் வந்துடுங்க. நீங்கள் வந்து உடனே வேணும்னா நீங்கள் வந்து ஃபேனுக்கு அடியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே ஆறிடும். நான் வந்து அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆறின பிறகு பாருங்கள் சர்க்கரையெல்லாம் இதாகிருச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடனே நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து இது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறின பிறகு தான் நம்மளுக்கு வந்து உடைக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. கடித்து மொறுமொறுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ் எல்லாம் இது போல் ஈவினிங் வரும்போது இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செஞ்ச இந்த மைதா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.